ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போதெல்லாம் காலையில் சேவல் கொக்கரக்கோ என்று கூவும் போது இடிதாங்கிக்கு கோபம்தான் வருகிறது. குரட்டையில் குறுக்கிடுவதால் கோழி மீது கோபமா? நெவர். அதற்காக கோழியின் கழுத்தை கவ்வ முடியுமா? சூரியன் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தை சூ காட்டி விடுதல் கோழிக்கு கடமை. அதாவது கிழக்கில் வெள்ளாவி வைப்பதற்கு முன் கோழி கொட்டாவி விடுவது இயற்கை. அதாவது என் கடமை விசிலடிப்பது என்று சேவல் அலறுவது இயல்பு. கோழி அலறுவதால் தான் அலாரம் என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆக கோழி ஒரு சர்வதேச அளவில் நம்பர் 1 விசில் ப்ளோயர். காலையில் சேவலின் சேவை இல்லாவிட்டால் காலை கடனை கச்சிதமாக முடிக்க முடியாது. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். கோழி இடிதாங்கியை உசுப்பி விட்ட மறு வினாடியே எந்த செய்தியின் முகத்தில் விழிக்கப் போகிறேன் என்கிற பயம்தான். அடிப்பொடிகள் போகிற போக்கில் மாங்காய் புளிப்பு, காக்காய் சிவப்பு என்று கருத்தை சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். புரியாமலேயே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டு விடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? என்ன நடந்தாலும் இடிதாங்கி சமாளித்துக் கொள்வான் என்ற தைரியம். கையிலே சாப்லா கட்டையை கொடுத்து விட்டு சமாளித்துக் கொள் என்று சொல்லிவிட்டால் தர்மத்தின் சங்கடம் தன்னை சாப்லா கட்டை கவ்வி விடுமா? பதில் சொல்ல முடியவில்லை. தண்ணியை குடிக்கும் சாக்கில் விஷயத்தை தள்ளி போட்டு விட முடியுமா? முடியாது. காற்று அடிக்கும் வரைக்கும் தூற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். போற்றுவதற்கு பொன்னாடைகள் இல்லை என்றால் பொற்காலத்திற்கு பொல்லாப்பு வந்துவிடும். முன்னர் இடிதாங்கி காரில் ஏறி ஃபர்ஸ்ட் கியர் போடுவதற்கு கீ கொஸ்டின்ஸ் would be thrown on my face. எந்த பிரச்சனை பற்றி கேட்டாலும் நின்று களமாடி விட்டுத்தான் காரை கிளப்புவான். ஆனால் இப்போதெல்லாம் லாவணி பாட்டு பாடிய நாக்கு தண்ணி வற்றி விடுகிறது. இடிதாங்கியின் வாயை நம்பி கண்டபடி வாயை கொடுக்கிறார்கள். கண்ட இடத்தில் காலை விடுகிறார்கள். தேவையில்லாத இடத்தில் மூக்கை நீட்டுகிறார்கள். தலைவன் தலையை சொரியும் நேரம் பார்த்து வாள் வாலண்டரியாக வந்து அடவு கட்டி ஆடுகிறது. ஆக கடைசி தொண்டர்கள் முதல் முதன்மை குண்டர்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் இடிதாங்கி பதில் சொல்லி சொல்லி மீம்ஸுகளில் நீந்தி கொண்டிருக்கிறான். இப்படியே போய்க் கொண்டிருந்தால் என் சொந்த சோழியை எப்போது கவனிக்க? திமிங்கலத்துக்கு புறையேறி விட்டது, கெழுத்தி மீனுக்கு கழுத்துல கட்டி என்று 1008 பிராதுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அத்தனையும் நிலுவையில் இருக்கும் போது மண் ஒட்டிய மீசையை பட்டி பார்க்க சொல்வதை வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.